அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நேசம் அகாடமியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. அதில் பார்ட் 1ஓட டீட்டெயில்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 20 சம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா பார்ட் 1ல் தான் நான் எல்லாத்தோட ஃபார்முலாஸ், அதாவது கூட்டு வட்டிக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே போட்டிருப்போம். அதாவது ஃபஸ்ட் பேஜ்லேயே எல்லாமே கொடுத்துருப்போம் ஃபார்முலாலாம். அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ சம்முக்குள்ளே போகலாம். 21வது சம்மு. அதாவது ஒரு இயந்திரத்தின் விலை 18,000. அது ஆண்டுக்கு 16.2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷாக இருக்கும். இது சாதாரணமாகவும் இந்த சம் போடலாம். அதாவது வருஷத்துக்கு தேய்மானம் இவ்வளோ ஆகுது, வர விடையை என்ன பண்ணோம், அசல்லேருந்து கழிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், அந்த இதுக்கு மறுபடியும் தேய்மானம் கண்டுபிடிக்கணும். இந்த வீதத்தில் 16.2/3 அப்படியும் போடலாம். அது கொஞ்சம் பெருசாக போகும் கேல்குலேஷனை. நம்மளுக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை. அதனால் நம்ம ஈஸியாக ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதே இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, A = P × 1 + R/100 பவர் n அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் இது வரையும் கூட்டு வட்டிக்கு ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே ஃபார்முலா தான் இங்கே தேய்மானம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட போகிறோம், அவ்வளோதான். அப்போ A = P × 1 - R/100 ஹோல் பவர் n. இங்கே பியோட வேல்யூன்றது எந்திரத்தோட வேல்யூ, அதோட அந்த மிஷினோட ப்ரைஸ் 18,000, வருஷம் 2, 16.2/3%, அதுதான் 6 எடுத்துக்கிறோம். இந்த 16.2/3 கலப்பு பின்னமாக இருக்குது, இது சாதா பின்னமாக மாற்ற போகிறோம். 16 × 3 = 48 + 2 50/3% அப்படின்னு வரும். இப்போ இதில் பாருங்கள், எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A = 18,000 × 1 - 50/3 ÷ 100 ஹோல் பவர் 2. இப்போ இதில் பாருங்கள், அந்த 3 கீழே போயிடும். அப்போ 3 × 100 300ன்னு ஆகிடும். அப்போ 50/300ன்னு வரும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறேன். 5வது வாய்ப்பாடில் 1 5 5 6 5 30. அப்போ 18,000 × 1 - 1/6 அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா பகுதிகள் சமமாக இல்லை, அதனால் எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ 6 - 1/6 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். அப்போ 5/6. அப்போ 5/6 ஸ்கொயர்டுனா 2 முறை போடுவோம். 18,000 × 5/6 × 5/6 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா 12,500. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தேய்மான மதிப்பு எவ்வளோ? 12,500. அடுத்த கணக்கு பாருங்கள். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2,662 தொகையாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. டைரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டாங்க டேட்டாஸு. A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏவோட, அதாவது தொகை அப்படின்னு கொடுத்தா அது ஏ. அப்போ 2,662. R 10% கொடுத்துட்டாங்க. n 3 வருடங்கள் கொடுத்தாச்சு. எனக்கு என்ன தெரியாது, P தெரியாது, அதாவது அசல் தெரியாது. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2,662 = P × 1 + 10/100 ஹோல் க்யூப். இதில் 0க்கு 0 அடி வாங்கிடும். இப்போ 1/10 இருக்கும். எல்சிஎம் எடுக்க போகிறோம். 10 + 1/10 ஹோல் க்யூப்னு வரும். அப்போ 2,662 = P × 11/10 ஹோல் க்யூப். இந்த 11/10 3 முறை போடணும். இப்போ Pயை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூவும் அந்த பக்கம் போகும்போது, அதாவது கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போகும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வரும். அப்போ 2,662 × 10/11 × 10/11 × 10/11. இப்போ இந்த 2,662 11வது வாய்ப்பில் கேன்சல் பண்ணிகிட்டே வருவேன்.
சரிங்களா? 3 முறை கேன்சல் ஆகும், 2 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ எனக்கு அசல் எவ்வளோ தொகை? 2000 ரூபாய். அடுத்து பாருங்கள், ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதே போன்று 1.69 மடங்கு ஆகிறது. வட்டி வீதத்தை காண்க. இதில் எனக்கு அசல் தெரியாது, ஸோ அப்போ நான் பீன்னு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஏன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.69 மடங்கு அதிகமாகுது, அதாவது அசலை போல். அப்போ பி இன்ட்டு 1 + 69 பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? எனக்கு தொகை 1.69 பி அப்படின்னு எடுத்துக்கலாமா? n எனக்கு தெரியும் 2 வருஷம், r எனக்கு தெரியாது. ஸோ இப்போ எப்போதும் போல தான் a = p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. a வர இடத்துல 1.69 p = p இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இப்போ பாருங்கள், பிக்கு பி கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 1.69 = 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸ்கொயர்டை வச்சுட்டு இருக்கும்போது என்னால் எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ இருபுறமும் என்ன பண்ணுவேன்? வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? வர்க்க மூலம்னா என்ன சொல்லுவோம்? 1 + r/100 ஹோல் ஸ்கொயர்டை 1 + r/100 மாறிடும். 1.69 வர்க்க மூலம் எடுத்தீங்க அப்படின்னா 1.13 13 169, அப்போ 1.3ன்னு ஆகிடும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் 1 + r/100 இருக்குது. r/100 மட்டும் வச்சுட்டு 1 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 1 + 1.3 - 1 அப்படின்னு வரும். 1.3 - 1ன்னு வரும். எனக்கு சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0.3 கிடைக்கும். அப்போ 0.3 = r/100 அப்படின்னு வரும். ஆரை மட்டும் வச்சுட்டு 0.3 இன்ட்டு 100 பெருக்கும் போது எனக்கு 30% கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 30%. இப்போ விடை 30. அடுத்த சம்மு 24வது சம்மு. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி 50 ரூபாய் எனில் அதே தொகைக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இந்த சம்மில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 3 கீ பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். தனி வட்டி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கூட்டு வட்டி கூட கொடுக்கலாம். அடுத்தது தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி கேட்பாங்க, இல்லைன்னா கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி கேட்பாங்க. வருஷம்தான் இதில் ரொம்ப முக்கியமானது. 2 வருஷத்துக்கு மட்டும் அப்படின்னா டைரெக்டாக ஈஸியாக ஒரே ஃபார்முலா தான், SI/CI, அதாவது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி பை கூட்டு வட்டி = 200/200 + R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இல்லைனா 3 வருஷத்துக்குனா எப்போதும் போல் நார்மலாக தான் நம்ம போட்டாகணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூஷன் தான். எனக்கு ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ 50 கூட்டு வட்டி எனக்கு தெரியாது, கூட்டு வட்டி தான் கேள்வியே கேட்குறாங்க. அப்போ CI = 200/200 + 5. இப்போ CIயை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூமே ஒரு பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன வரும்? 205 × 50 / 200. இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா, கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 51 ரூபா 25 பைசா வரும். அதாவது 51.25. இதுதான் என்னோடய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, எனக்கு ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எனக்கு கஷ்டம்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாதாரணமாகவே இந்த சம் போடலாம். எப்படி போடலாம்? தனி வட்டி 2 வருஷம் R கொடுத்துட்டாங்க. ஸோ I = PNR/100. இதன் மூலிமா நான் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணும்போது பியோட வேல்யூ எனக்கு 500 ரூபா கிடைக்கும். பி கண்டுபிடிச்சோன்னே அங்கே கூட்டு வட்டி தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ A = 500 × 1 + r/100, அதாவது P × 1 + r/100ல் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ A = 500 × 1 + 5/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ 500 கேன்சல் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 5 5 25 100ன்னு வரும். பகுதிகள் சமமாக இல்லை, எல்சிஎம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கூட்டி போடும் போது 21/20
ஹோல் ஸ்கொயரில் வரும். இப்போ 500 × 21/20 2 முறை போட்டுட்டு இந்த 0க்கு 0லாம் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பெருக்கி நீங்கள் வகுக்கும் போது 551 ரூபாய் 25 பைசா, அதாவது 551.25 வரும். இது ஏவோட வேல்யூ. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து அசலை கழிக்கணும் நான். அப்போ CA = A - P. இப்போ 551.25 மைனஸ் 500 ரூபாய். அப்போ எனக்கு என்ன விட கிடைக்கும்? 51.25. நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் கரெக்டாக தான் வரும், இல்லை சாதாரணமாகவும் போடலாம். இது நம்ம இஷ்டம்தான். சாதாரணமாக போடும்போது கொஞ்சம் சம்மு பெருசாக வரும், ஃபார்முலா வச்சு போடும்போது ஒரு 2 லைனில் முடிஞ்சிடும், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த ஃபார்முலாவும் 2 வருஷத்துக்கு மட்டும்தான். சப்போஸ் 3 வருஷம் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் தான் இருக்குது. இந்த முறைப்படி தான் நம்ம போட்டு ஆகணும், வேறு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. 25வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 12.5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டி 170 எனில் அதே தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோ? இதுலேயும் பாருங்கள், கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி கேட்டிருக்காங்க. போன சம் மாடல் அப்படியே, ஆனால் என்ன தனி வட்டி கேட்டிருக்காங்க. இதுவும் 2 ஆண்டு தான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஃபார்முலா SI/CI = 200/200 + R. அப்போ எனக்கு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். SI/170 200/200 + 12.5. இது எல்லாமே SI மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூம் ஒரு பக்கம் போகும். 200 × 170/212.5. எனக்கு புள்ளியில் வச்சு சம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், அந்த முழு என்ன மாற்றிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஸ்தானம் தான் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணால் ஒரு 0 பெருக்கினா போதும். அப்போ 10ஆல் மேலேயும் கீழே அட் எ டைம் பெருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மதிப்பு மாறாது. கீழே மட்டும் பெருக்கிட்டு மேலே பெருக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் டோட்டலாக மாறி போயிடும், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்க போகிறோம். பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 200 × 170 × 10 ஹோல் டிவைடட் பை 2125 கிடைக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் பெருக்கி உங்களுக்கு கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் 5ஆம் வகுப்பில் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வகுக்கும் போது உங்களுக்கு விடை வந்து 160 ரூபா கிடைக்கும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்த சம் பாருங்கள். 26வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி 80 ரூபாய் எனில் அதே தொகைக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இதுவும் அதே தான். இதுவும் 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கேட்டால் 2 வருஷம் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் அந்த 2 வருஷன்றதுனால இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சம் முடிஞ்சிடும். ரொம்ப ரேராக தான் 3 வருஷம் கேட்பாங்க. சரிங்களா? ஆனால் கேட்பாங்க, ஆனால் 2 3க்கு மேலே தாண்டி போகாது. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இப்போ இதுவும் 2 வருஷம் தான், அதே ஃபார்முலா தான். SI/CI = 200/200 + R. இப்போ பாருங்கள், 80/CI வேல்யூ எனக்கு தெரியாது, = 200/200 + 4. அப்போ 200/204. CI மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ 80 × 204 / 200. இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 408/5. அப்போ 5ஆம் வகுப்பில் ஈஸியாக முடிஞ்சிடும். 81.60. இன்றைக்கி இதுதான் கூட்டு வட்டி. 27வது கணக்கு. ஒரு அசலுக்கு 10% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி 300 ரூபாய் எனில் அதற்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இல்லை கவனித்து பாருங்கள், போன சம் மாடல் தான் இந்த சம்மும், ஆனால் அதுக்கு இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அங்கே 2 வருஷம் கேட்டிருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே 3 வருஷம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளால் ஃபார்முலா யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ எப்போதும் போல் சாதாரண மாடல் தான். தனி வட்டி கொடுத்துருக்காங்களா? அப்போ I = PNR/100. 300 = P × 3 × 10 / 100. நீங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அசல் வந்து 1000 ரூபா கிடைக்கும். இப்போ கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்போ A = P × 1 + R/100. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1000 × 1 + 10/100 ஹோல் கியூப். 0க்கு 0 கேன்சல் ஆகிட்டு LCM எடுக்கும் போது 1000 × 11/10 ஹோல் கியூப் வரும். அப்போ 3 முறை போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ
அப்போ 1000 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10. இப்போ இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 முறை 11 பெருக்க போகிறோம். ஸோ 11 11 121, 121 இன்ட்டு 11 1331. ஈஸியாக முடிஞ்சிடும் 11ஆம் வாய்ப்பாடுன்றதுனால. ஸோ உங்களுக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா 1331 ஏ தான். இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டின்னு என்ன சொல்லுவீங்க? ஏ மைனஸ் பி. அது தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். அப்போ தொகை வந்து எவ்வளோ? 1331 மைனஸ் 1000 ரூபாய். அப்போ 331 ரூபாய். ஸோ இப்போ எனக்கு கூட்டு வட்டி என்னது? 331. 28வது சம்மு. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதே வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை 8 மடங்காக மாறும்? இந்த மடங்கு சம்ம உங்களுக்கு பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இருக்கிறதுலே ஒரே ஸ்டெப்பில் போடுற ரொம்ப ஈஸியான சம் இது. இப்போ பாருங்கள், இல்லை 2 விதமாக போடலாம். ரோ வைஸ் எழுதி போடலாம், இல்லைனா காலம் வைஸ் எழுதியும் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? மடங்குலாம் ஒரு லைனில் எழுதிக்கிறேன். அடுத்தது ஆண்டு. இப்போ மடங்கு என்ன சொல்கிறாங்க? 5 வருஷத்துக்கு ஒரு முறை 2 மடங்காகுது. அப்போ 2 கீழே ஆண்டில் 5 போடுறோம். மடங்கு அப்படின்றதுனால 2 2ஆக பெருக்கிட்டே வாங்க, அதாவது மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. 2 4 4 கூட 2 பெருக்குனிங்கன்னா 8. 8 மடங்கு தான் எனக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்க, அதனால் அதோடு ஸ்டாப் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த ஆண்டு பாருங்கள். ஆண்டுன்றது கூட்டிக்கிட்டே போகிற மாதிரி வரும். அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை, அது கூட 5 கூட்டினீங்கன்னா 10 வருஷம் ஒரு முறை, அது கூட 5 கூட்டினீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ 5 10 15. இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும்? அதான் கேள்வி. அப்போ 8க்கு கீழே என்ன கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆண்டு 15. அப்போ எனக்கு விடை என்னது? 15 ஆண்டுகள். இருக்கலே ரொம்ப ஈஸியான சம் இதுதான். சிங்கிள் ஸ்டெப் சம் தான் இது. அடுத்து 29 சம் பாருங்கள். கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையானது 4 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் அதே வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை 27 மடங்காக மாறும்? இதுவும் அதே மாதிரி தான். மடங்கு ஆண்டு இது மாதிரி எழுதிக்கிறோம். மடங்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபஸ்ட்டு. எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை? 4 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ 3 ஆண்டில் வந்து 4ன்னு எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு மடங்குன்னு என்ன சொல்லுவேன்? அப்படியே 3 3ஆக பெருக்கிட்டே போகும். 3 × 3 9, 9 × 3 27. சரிங்களா? 27 மடங்குன்றது கேள்வியில் கொடுத்துருக்குறது. ஸோ அப்போ அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுன்றது அப்படியே கூட்டிகிட்டே போகிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு ஒரு முறை, அது கூட இன்னொரு 4 வருஷத்தை கூட்டுங்க 8, அடுத்து ஒரு 4 வருஷம் கூட்டுங்க 12. அப்போ 12க்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 27 மடங்கு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எனக்கு விடை என்னது? 12 ஆண்டுகளில் 27 மடங்காக மாறுகிறது. அதுதான் விடை. அடுத்தது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இந்த கேள்வி நல்லா கவனிச்சு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 6 வருஷத்தில் 60% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு கிடைக்கிற தனி வட்டி இருக்கு இல்லையா, அது வந்து 60%, அசல்லேருந்து 60% அதிகரிக்குது. அப்படின்னா P × 60/100 அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டி வீதம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா PNR/100. ஸோ PNR/100 யூஸ் பண்ணி பியோட வேல்யூ எனக்கு தெரியாது. அடுத்தது என்னோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 6. 6ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ 6 தெரியாது. அப்போ P × 6 × R /100 = இந்த தனி வட்டியோட அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசல்லேருந்து 60% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ P × 60/100. Pக்கு P கேன்சல் ஆகிடும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 6க்கு 6 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். R மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ R = 100/10. இதை கேன்சல் பண்ணும்போது 10% கிடைக்கும். இப்போ எனக்கு R கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீ ஈஸியாக கூட்டு வட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A = P × 1 + R/100 அந்த ஃபார்முலா. இப்போ A = 12,000
இன்ட்டு 1 + 10/100 ஹோல் க்யூப், அதாவது ஹோல் பவரில் 3. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா A = 12,000 இன்ட்டு 10 + 1/10 ஹோல் க்யூப் = 12,000 இன்ட்டு 11/10 ஹோல் க்யூப். இதை 3 முறை போட்டுட்டு இந்த கீழே இருக்க 3 ஜீரோக்கு 12,000 இருக்க 3 ஜீரோ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனாலும் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது? 12 இன்ட்டு 3 11 வரும். 11 11 121 எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ 12 இன்ட்டு 11 இன்ட்டு 121. இந்த சைடில் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் நான் போட்டிருப்பேன், நீங்கள் அதை போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கால்குலேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பத்தாது. அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ஸ்பீடு வராது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இது என்ன பண்ணுங்கள், நீங்கள் கையாலேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு எல்லாத்தையும் பெருக்கும் போது ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 15,972. எனக்கு வந்து கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. இப்போ CA = A - P. இப்போ 15,972 - 12,000. அப்போ எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3,972 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 31வது கேள்வி. இதில் பாருங்கள், அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் 4,000 ரூபாய்க்கு ஆண்டு வட்டி வீதம் 20%. விதிப்படி 9 மாதங்களுக்கு கூட்டு வட்டி காண்க. இந்த கணக்கில் 2-3 ட்விஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருஷத்துக்கு 20%. ஆனால் 6 மாதத்துக்கு, அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா 6 மாதத்துக்கு ஒரு கால் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 20 ஒரு 6 மாதத்துக்கு 10%, இன்னொரு 6 மாதத்துக்கு 10%. அப்படின்னா தான் வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 20% கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு 10%, அடுத்த 6 மாதத்துக்கு 10% போட்டுருவோண்ணா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அது பிரிக்கிறேன். ஆனால் அதுலேயும் பாருங்கள் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, வருஷத்துக்கு அவங்க கால்குலேட் பண்ண சொல்ல 9 மாதத்துக்கு தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ 9 மாதன்றது மறுபடியும் 2ஆக பிரியும். ஒன்று 6 மாதம், இன்னொன்று 3 மாதம். 6 மாதத்துக்கு 10%னா 3 மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதோட பாதி, அப்போ 5%. அப்போ எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு பர்சன்டேஜும் 3 மாதத்துக்கு இன்னொரு பர்சன்டேஜ் வட்டி வீதத்துலேயும் கால்குலேட் ஆகும் கூட்டு வட்டி. ஸோ இந்த மாதிரி சம்மில் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது நிறைய கூட்டு வட்டி, அதாவது நான் வட்டி வீதங்கள் வெவ்வேறாக இருந்தால் அப்போ எப்படி கூட்டு வட்டி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும். அதாவது இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் ஃபார்முலா செட் இருக்கும், அதில் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம். நான் இதுலேயும் ஃபார்முலா எழுதியிருப்பேன், அதனால் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபார்முலா பாருங்கள், A = P × 1 + A/100 இன்ட்டு 1 + P/100 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், A = 4,000 ரூபாய் தெரியும் நம்மளுக்கு. 4,000 இன்ட்டு 1 + 10/100 இன்ட்டு 1 + 5/100. இல்லை உங்களுக்கு கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு எல்சிஎம்லாம் எடுத்திங்கன்னா 4,000 இன்ட்டு 11/10 இன்ட்டு 21/20 அப்படின்னு வரும். ஸோ மறுபடியும் வந்து 0க்கு 0லாம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு 2வது வைப்பெல்லாம் அடித்து போட்டோம் அப்படின்னா 4,620 ரூபாய் கிடைக்கும். ஏவோட வேல்யூ என்னது? 4,620. எனக்கு கூட்டு வட்டி தானே கேட்குறாங்க. அப்போ A - P. அப்போ 4,620 மைனஸ் 4,000 ரூபாய். அப்போ எனக்கு விட என்ன கிடைக்கும்? 620. சரிங்களா? இப்போ எனக்கு கூட்டு வட்டியோட அமௌண்ட் எவ்வளோ? 620. அடுத்தது பாருங்கள், 32வது கேள்வி. 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் 1,632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கணக்கிடலாம். இதான் கேள்வி. இப்போ பாருங்கள், ஆரோட வேல்யூ, அதாவது வட்டி வீதம் 4%, வருஷம் 2, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது CI வந்து கொடுத்துருக்காங்க 1,632 ரூபாய் அப்படின்ட்டு. சரி, எனக்கு என்ன கேட்குறேன்னா அசல் தான் எனக்கு தெரியாது.
ஸோ இந்த சம் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் நம்மளுக்கு வந்து தொகை தான் கொடுப்பாங்க. இந்த சம்மில் நல்லா கவனிச்சு பாருங்கள். எப்போதுமே வந்து தொகையும் இதையும் வந்து போட்டு நம்ம குழப்பிடக்கூடாது. கூட்டு வட்டி அப்படின்றது என்னென்னா, அசலும் என்னது அதாவது கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது சேர்ந்து அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க, அசல் ப்ளஸ் அந்த அமௌண்ட், அதாவது வந்து தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு தொகைக்கான ஏவோட வேல்யூ ஃபார்முலா வேறு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏ வர இடத்துல அதாவது பி ப்ளஸ் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட் அதாவது பி ப்ளஸ் சிஐ தான் எனக்கு ஏவோட வேல்யூ. அப்போ எனக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்போம்னா, டேரெக்டாக வந்து ஒரு வேல்யூவாக தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் நம்ம. இந்த மாடல் ஒரு புது மாடல். இப்போ பாருங்கள், பி ப்ளஸ் 1632 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் 4/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ 4 100 அடிக்கும் போது எனக்கு 25 வரும். அதாவது 1/25 வரும். இந்த சைடு எல்சிஎம் எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பி இன்ட்டு 26/25 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி ப்ளஸ் 1 1632 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 26/25 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுது. ஸோ இப்போ இந்த 26 25 ஸ்கொயரில் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே ஸ்கொயர் தான் பண்ண முடியும். இப்போ 26 ஸ்கொயர் அப்படின்றது 676, 25 ஸ்கொயருன்றது 625. ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட்டில் பாருங்கள், பி ப்ளஸ் 1632 இருக்கு இல்லையா, அந்த 1632 மட்டும் வச்சுட்டு அந்த பியோட வேல்யூவை அந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ மைனஸ் பின்னு ஆகும். இந்த ரெண்டுத்துலேயுமே பி இருக்கிறதுனால பியை காமனாக எடுக்கிறேன். அப்போ பியை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், பி இன்ட்டு 676/625 மைனஸ் 1. இங்கே வந்து பகுதிகள் சமமாக இல்லை, ஸோ எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ 676 மைனஸ் 625 டிவைடட் பை 625. இப்போ எனக்கு சப்ராக்ட் பண்ணும்போது 51/625 வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன வரும், 1632 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 51/625. பியை மட்டும் வச்சுட்டு எல்லா நம்பரையும் ஒரு பக்கம் அனுப்ப போகிறோம். அப்போ கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அப்போ எனக்கு என்ன வரும், பி ஈக்குவல் டு 1632 இன்ட்டு 625/51. இப்போ எனக்கு ஒவ்வொரு வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிட்டே வர போகிறேன். கேன்சல் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணி போடும் போது உங்களுக்கு அசலோட தொகை வந்து 20,000 கிடைக்கும். இப்போ இதில் கால்குலேஷன் எல்லாமே நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் போட்டிருப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், 625 32 மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் சைடில் இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கணக்கு 33வது. 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2662 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், அசல் தெரியாது, வட்டி வீதம் 10%, என்னோடய வேல்யூ 3, தொகை வந்து 2662 ரூபா. ஸோ இப்போ எனக்கு ஃபார்முலா டேட்டா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2662 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + 10/100 ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 10க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணிவிட்டு எல்சிஎம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பி இன்ட்டு 11/10 ஹோல் க்யூப்னு வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். இப்போ பி ஈக்குவல் டு 2662 இன்ட்டு கீழே இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது மேலே போயிடும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும், இன்ட்டு 1000 டிவைடட் பை 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகி உங்களுக்கு பியோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2000 கிடைக்கும். சரிங்களா? அப்போ எனக்கு விடை என்னது, 2000 ரூபாய். அடுத்தது 34வது கேள்வி. ஒரு ஆண்டிற்கு எந்த வட்டி வீதம் மூலம் 1200 2 வருடங்களில் 1348.32 மாறும். ஸோ அப்போ எதுவும் அதே தான். பியோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும், ஆர் மட்டும் தான் தெரியாது. ஸோ பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவரில் n.
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1348.32 இஸ் ஈக்குவல் டு 1200 இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 1 + r/100 மட்டும் வச்சுட்டு இந்த 1200 இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ 1348.32 டிவைடட் பை 1200. இப்போ எனக்கு பாயிண்டில் இருந்தால் கொஞ்சம் சம் போட கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஸ்கொயர்ட் வேறு வருது. ஸோ அப்போ மேலே வந்து 0.32 2 பிளேசஸ் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதனால் மேலேயும் கீழே 100ஆல் பெருக்கிறேன். இப்போ பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,34,832 கிடைக்கும். டிவைடட் பை எனக்கு என்னது 1,20,000 கிடைக்கும். நான் இதை மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரெண்டாவது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ணிட்டே வரேன், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிட்டே வரேன். ஸோ கேன்சல் பண்ணிகிட்டே வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2809 டிவைடட் பை 2500 அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயர் இருந்தால் என்னால் சம் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பக்கமுமே வர்க்கமூலம் எடுப்போம். வர்க்கமூலம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்க்கமூலம் எடுக்க தெரியும். ஸோ எதுக்கும் நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். 2500க்கு வர்க்கமூலம் தெரியும் உங்களுக்கு 50. இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். இந்த 2809 எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சைடில் போட்டிருக்கேன் கேல்குலேஷனை. இப்போ பாருங்கள், இந்த வகுத்தல் போடுற மாதிரியே தான் போடணும். இதில் வந்து வர்க்கமூலத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா பின்னால் இந்த அதாவது 2809 இருக்கு இல்லையா, 09 ஒரு பார்ட்டாகவும் 28 ஒரு பார்ட்டாகவும் அது 2 2ஆக பிரிச்சுட்டே வருவோம். அட் எ டைம் 2 நம்பர் தான் இறக்கும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள், போடுற நம்பர் சேமாக தான் போடணும். இந்த 3 விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 5 5 25, 28ல் 25 போச்சுன்னா 3, அப்போ 3 09 அட் எ டைமாக இருக்கும். 09 அட் எ டைம் இறக்கி வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த ஈவு எழுதுகிற இடத்துல 5 மட்டும் இருக்கு இல்லையா, இந்த 5ஐ 2ஆல் கண்டிப்பாக பெருக்கணும். I 2 10. அதே இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் போடுவேன். 10 போட்டிருக்கா, அது பக்கத்தில் 3ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதே மாதிரி மேலே அந்த ஈவு போடுற இடத்துலையும் 3 இருக்கும். ஸோ அந்த இடத்துல போடுற நம்பரும் சேமாக தான் போடணும். இதே மாதிரி இப்போ இந்த சம் இதோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்ததுனாலும் அடுத்து எப்படி ப்ரொசீட் ஆகுனா 53 மறுபடியும் 2ஆல் பெருக்குவோம். அதை இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் போட்டுட்டு மறுபடியும் ஒரே சேம் நம்பர் தான் போடுவோம். இது எவ்வளோ பெரிய நம்பருக்கு வேணாலும் நம்ம இதே மாதிரி வர்க்கமூலம் எடுத்துகிட்டே போகலாம். இதில் என்னென்னா 2 2ஆக தான் பிரிக்கணும். அடுத்தது 2 நம்பர் அட் எ டைம் இறக்கணும். அந்த ஈவு போடுவோம்ல, மேலே போடுவோம் இல்லையா, அது எல்லாமே 2வது வாய்ப்பாடில் பெருக்கி போட்டே வருவோம். சேம் நம்பர் தான் போடணும். சரிங்களா? இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு எடுக்கும் போது என்ன கிடைக்கும், 53 கிடைக்கும். அப்போ 53/50 இஸ் ஈக்குவல் டு 1 + r/100. இப்போ r/100 மட்டும் வச்சுட்டு இந்த 1 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3/50 கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ என்னது, r = 3/50 × 100. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6% கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த சம்மை இப்படியும் போடலாம். இது வந்து எனக்கு இவ்வளோ பெரிய கால்குலேஷன் போட கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை அவ்வளோ டைம் எடுத்தீங்க அப்படின்னா கஷ்டம். இந்த மாதிரி சம்முக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வருது இல்லையா, மேக்ஸிமம் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்லேருந்து போடுறது தான் ஈஸி. ஸோ அதையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சம்முக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் 6, அடுத்து 6.5, 7, 7.5. சரிங்களா? ஃபஸ்ட்டு 6 போட்டு பார்க்குறேன். எப்படி போடணுன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு பர்சன்டேஜ் போட்டு 1200 இருக்கு இல்லையா, 6% போட்டால் 72 ரூபா வரும். அது கூட அசல் கூட கூட்டிங்கன்னா 1872 வந்துடும். ஸோ எனக்கு கேள்வியில் பாருங்கள், 1348.32 வருது. ஸோ அப்போ என்னது, அடுத்த ஆப்ஷனுக்கு போகுது. 1272. சரிங்களா? இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு என்ன பண்ண போகிறேன், அடுத்தது 6%. இது வந்து கூட்டு வட்டி, மறந்துடாதீங்க. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு 6%. இது ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா எனக்கு அது 76.32 வரும். ஸோ அதை வந்து 1272 ரூபா கூட கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்கும், 1348.32 கிடைக்கும். இப்போ இது 6%க்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்த அமௌண்ட் வந்துருச்சா, இதை வந்துருச்சா?
சரிங்களா? அப்போ எனக்கு விட என்னது 6%. இந்த மாதிரி போடுறது தான் இந்த சம்மை பொறுத்தவரையும் ஈஸி. இல்லை நான் இவ்வளோ பெரிய கால்குலேஷனால் போட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் உங்களோட இஷ்டம்தான். அடுத்த சம் பாருங்கள், 35வது சம்மு. ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் 640 ஆனது 2 ஆண்டுகளில் 774.40 ஆகும்? இதுவும் போன சம் மாடலே தான். இப்போ இதில் பாருங்கள், பியோட வேல்யூ 640 கொடுத்துட்டாங்க, ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் எனக்கு தெரியாது. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 774.40 இஸ் ஈக்குவல் டு 640 இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இந்த 1 + r/100 மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். 774.40 டிவைடட் பை 640. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வருது, அதனால் மேலேயும் கீழே 100ஆல் பெருக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு அந்த பாயிண்ட் அப்படியே போயிடும். பாயிண்ட் போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? 77,440 டிவைடட் பை 64,000 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 64,000த்தையும் இந்த 77,440 கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்கும்னா 1936/1600 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமுமே வர்க்கமூலம் ஏற்கனவே சொன்னது தான், சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். 1936 இதில் வந்து 2 2 பிரியுது, 19 1 36 1. அப்போ 4 4 16. அப்போ 19ல் 16 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும். அட் ஏ டைம் 36 இறக்குவேன். ஸோ 336 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மேலே 4 இருக்கு இல்லையா, அதை 2ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ 4 2 8. 8 இந்த சைடு லெஃப்ட் சைட் கார்னரில் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து போடுற நம்பர் சேமாக தான் போடணும். ஸோ அப்போ 4 4 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4ஐயும் 84ஐயும் பெருக்கினா எனக்கு 336 கிடைக்கணும். ஸோ அப்போ 4 84 பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 336 கிடைக்கும். அப்போ எனக்கு வர்க்கமூலம் என்னது? 44. r/100 மட்டும் வச்சுட்டு 1 அந்த பக்கம் போகும்போது -1 மாறிடும். எல்சிஎம் எடுக்கிறோம், மீசிமா எடுக்கிறோம். மீசிமா எடுத்து கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ 10% கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 36வது சம்மு. எந்த கூட்டு வட்டி வீதத்தில் 5625 ஆனது 2 ஆண்டுகளில் 6084ஆக மாறும்? இதுவும் அதே மாதிரி மாடல் சம் தான். இப்போ பாருங்கள், 6084 இஸ் ஈக்குவல் டு 5625 இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 6084 டிவைடட் பை 5625 இஸ் ஈக்குவல் டு 1 + r/100 வரும். இது நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 676/625 வரும். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமே வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா 26/25 வரும். இது உங்களுக்கு ஏற்கனவே இதே மாதிரி மாடலில் வந்து ஒரு சம் இருக்கும். அதாவது 676 ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது 26க்கு ஏற்கனவே போட்டிருப்போம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. r/100 மட்டும் வச்சுட்டு இந்த 1 இந்த பக்கம் போகும்போது -1 மாறும். இப்போ 26/25 -1. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1/25 கிடைக்கும். 6 மட்டும் வச்சுட்டு 100 அந்த பக்கம் போகும். அப்போ r = 100/25 கேன்சல் பண்ணும்போது எனக்கு 4% கிடைக்கும். 37வது சம்மு. கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் யாது? இப்போ பாருங்கள், தொகை வந்து 9 மடங்காகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9p, நான் அசல் அப்படியே p தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 9p இஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு 1 + r/100. இந்த p கேன்சல் ஆகிடும், 9 மட்டும் இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமே வர்க்கமூலம் எடுக்கிறோம். 9க்கு வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 வரும். அப்போ 3 = 1 + r/100. இப்போ r/100 மட்டும் வச்சுட்டு இந்த 1 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ r = இந்த 100 மேலே போயிடும். இப்போ 2 × 100 200% எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த பாருங்கள், 38வது. 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும்? இப்போ பியோட வேல்யூ பாருங்கள், 1200 ரூபா. வட்டி வீதமும் 5% தான். ஏவோட வேல்யூ என்னது? 1852.20. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a = p × 1 + r/100 ஹோல் பவர் n. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1252.20 இஸ் ஈக்குவல் டு 1600 × 1 + 5/100
ஹோல் பவர் n. இப்போ பாருங்கள், இந்த 1600 அந்த பக்கம் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் போயிடும். இப்போ 1852.20 டிவைடட் பை 1600 இஸ் ஈக்குவல் டு 1 + 5/100 கேன்சல் பண்ணும்போது 1/20 ஆகும். எல்சிஎம் எடுத்து போடும்போது உங்களுக்கு என்னென்னு வரும்? 21/20 ஹோல் பவர் n. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்தால் எனக்கு வந்து கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 வருது, 2 நம்பர் வருது. ஸோ அப்போ மேலேயும் கீழே 100ஆல் பெருக்கிறோம். பெருக்கிட்டு போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 1,85,220 கிடைக்கும். டிவைடட் பை என்ன கிடைக்கும்? 1,60,000 கிடைக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சைடு அப்படியே தான் வரும், 21/20 வந்துகிட்டே வரும். நான் வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வருது இல்லையா, உங்களுக்கு 21/20 வருது இல்லை, அதே தான் இந்த சைடும் வந்து அப்போ தான் உங்களுக்கு பவர் வேல்யூ வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து 2 வரும், இல்லைனா 3 தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 வர மாதிரி வரல அப்படின்னா அடுத்து 3க்கு ட்ரை பண்ணுங்கள். 21 ஒரு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ற அந்த அளவுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணால் போதும். அதுக்கு மேலே அப்படியே கேன்சல் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே ஒரே மாதிரி பவர் தான் வரணும். அந்த அளவுக்கு நம்ம கேன்சல் பண்ணிட்டே போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்போ இங்கே வந்து பாருங்கள், 21/20 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விதி தெரியும், இந்த பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பவரும் ஈக்குவல் தான். அப்போ 21/20 உங்களுக்கு லெஃப்ட்டும் சரி ரைட்டும் சரி ஈக்குவலாக இருக்குது. இப்போ பவர் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ n = 3. அப்போ விட என்னது? 3 ஆண்டுகள். அடுத்த கேள்வி 39. அசல் பாருங்கள், 3000 ரூபாயானது 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் எத்தனை ஆண்டுகளில் 3993ஆக மாறும்? இதில் அசல் கொடுத்துருக்காங்க 3000 ரூபா, ஆர் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, வருஷம் தான் கேட்குறாங்க. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 3993 இஸ் ஈக்குவல் டு 3000 × 1 + 10/100 ஹோல் பவர் n. அடுத்து பாருங்கள், இந்த 3000 இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு டிவிஷனில் போயிடும். 3993 டிவைடட் பை 3000. 3வது வாய்ப்பில் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணி போடும்போது எனக்கு 1331 டிவைடட் பை 1000 வரும். இஸ் ஈக்குவல் டு 11/10 ஹோல் பவர் n. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11/10 உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் வருதுன்னா அந்த 11 ஒரு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிட்டத்தட்ட வந்துடும். மேக்ஸிமம் 2 வரும், இல்லைனா 3 வரும், அதுக்கு மேலே மேக்ஸிமம் போகாது மேக்ஸிமம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 11 121 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அடுத்து அந்த 121 கூட 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1331 வந்துடும். கீழே உங்களுக்கு ஈஸி தான், 1000 இருக்கா, இல்லைனா கீழே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மேலே அதே தான் இருக்கும். ஆனால் செக் மட்டும் ஒரு முறை பண்ணிக்கோங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அப்போ எனக்கு என்ன வரும்? 11/10 ஹோல் கியூப் வந்துடும். ஸோ 11/10 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 11/10. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ 11/10 சமமாக இருக்கிறதுனால ஆண்டு எந்த வரும்? 3 தான் வரும். ஸோ n = 3. அடுத்து சம் பாருங்கள், ஒரு அசலானது கூட்டி வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 18,000ஆகவும் 4 ஆண்டுகளில் 40,500ஆகவும் ஆகிறது எனில் அசலை காண்க. இதில் பாருங்கள், 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒரு அசல் வந்து கூட்டு வட்டி மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து 4 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோம். ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. 2 வருஷம் போது 18,000 இஸ் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் பாருங்கள், 40,500 இஸ் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் 4. சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு எது வந்து பவர் அதிகமாக இருக்கோ அதை மேலேயும் அடுத்த ஈக்குவேஷனை கீழேயும் போட்டு வகுக்கிறேன். அப்போ 2வது ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனால் வகுக்க போகிறேன். அப்போ P × 1 + R/100 ஹோல் பவர் 4 டிவைடட் பை P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 40,500/18,000. Pக்கு P கேன்சல் ஆகிடும். இந்த 1 + R/100 இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கொயர்டில் இருக்குது, இது வந்து பவர் 4ல் இருக்குது. அப்போ எனக்கு பவர் கேன்சல் பண்ணும்போது
2 4 இல்லையா? ஸோ அப்போ எனக்கு இன்னும் ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். இன்னொரு 2 வந்து இது கூட ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1 + r/100 ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும், ஹோல் ஸ்கொயர்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 9/4 மட்டும்தான் இருக்கும். ஆன்சர் வந்து கேன்சல் பண்ணிட்டே வந்தீங்க, 5வது வாய்ப்பாடில் 2வது வாய்ப்பாடில் அப்படி கேன்சல் ஆகிட்டே வரும். கேன்சல் ஆகிட்டு வரும்போது எனக்கு 9/4 மட்டும் இருக்கும். இப்போ 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்டு வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், இருபுறமும் வர்க்கமூலம் காண்க. அப்போ 9/4 ஈஸி தான். 9 வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா 3 3 9, 4 வந்து 2 4. ஸோ அப்போ 3/2 அந்த ஸ்கொயர்டு வந்து போயிடும் வர்க்கமூலம் எடுக்கும்போது. அப்போ 1 + r/100 வரும். இப்போ r/100 மட்டும் வச்சுட்டு 1 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ r/100 = 3/2 - 1 பொறுத்து எல்சிஎம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா 3 - 2/2 = 1/2. இப்போ ஆரோட வேல்யூ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இது வட்டி வீதம் கேட்டாங்கன்னா ஓகே, இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், அசல் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், வட்டி வீதம் கேட்டால் இதை போட்டு ப்ரொசீட் பண்ணலாம் ஃபர்தராக. இப்போ வட்டி வீத அசல் கேட்குறதுனால நான் அப்படியே அந்த 1 + r/100 வேல்யூ இருக்கு இல்லையா, அதை அப்படியே நான் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினாலே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அப்போ எனக்கு 1 + r/100 அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 1 + r/100 = 3/2 1 பிரதியிட அப்படின்னும் போது பிரதியிட்டிங்க அப்படின்னா 18,000 = p × 3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ p × 3/2 × 3/2 பியை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு பக்கம் கொண்டு வரும்போது கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். இப்போ 18,000 × 2 × 2 / 3 × 3 இது எல்லாத்தையுமே நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அசல் என்னது, 8,000 ரூபாய். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் 20 சம்மு நம்ம போட்டிருக்கோம். இந்த 20 சம்மே ரொம்ப முக்கியமான சம் தான். இதுலேருந்து எல்லா மாடலுமே, இதை தாண்டி உங்களுக்கு கூட்டு வட்டியில் ஒரு புது மாடலும் வராது. குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்ஸ் நிறையா வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 25 சம்மில் கண்டிப்பாக கூட்டு வட்டிலேயும் 2 சம் வந்துடும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்ட் 1 வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த பார்ட் 2ல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.